வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ரேவதிக்கு வந்துட்டு உண்மை உண்மை வந்துட்டு இன்னும் தெரியல. ஆனா ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்துறதுனால அவளுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வரப்போறது கிடையாது. ஆனா இத வந்துட்டு அந்த சந்திரா வந்து அப்படி சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்திருக்காளே, இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதே நேரத்துல இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண அந்த சந்திராவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா சந்திராவை போயிட்டு சந்திக்கிறாரு. அப்போ சந்திரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு வந்துட்டு என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. சந்திரா கேக்குறாங்க, நீ என்னதான் வந்துட்டு என்கிட்ட நீ சொன்னாலும் நான் கண்டிப்பா வந்துட்டு உனக்கு பிரச்சனை தான் கொடுப்பேன் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ எப்பவுமே எனக்கு பிரச்சனை கொடுக்குற அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னையும் என் ஒய்ஃபையும் பிரிக்கிறதுக்காக நீ எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்க. உன்னை அப்படியே சும்மா விடுவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு சரியான ஆப்பு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ உன்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, இப்பவே நீ ரேவதி கிட்ட போயிட்டு சொல்லிடு, இது மாதிரி எந்தவித தப்புமே இல்லை அப்படின்னு ரேவதி கிட்ட போய் சொல்லிடு. கார்த்தி தான் உன்னோட புருஷன் அப்படின்னு நீ ரேவதி கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீ வந்துட்டு அமைதியா இருக்கலாம். உன்னை பத்தி நான் அத்தை கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீ மட்டும் வந்துட்டு அத்தை கிட்ட சொல்லாமையும் ரேவதி கிட்ட சொல்லாமையும் என்னையும் ரேவதியும் பிரிக்கணும் அப்படின்ட்டு நீ இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்க பத்தியா? இதை இன்னுமே நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை பத்தின உண்மைய அத்தை கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சந்திரா கேக்குறாங்க, என்னை பத்தி அப்படி நீ என்ன நிரூபிக்க போற? உன்னால என்னை பத்தி எந்த வகையிலையும் அக்கா கிட்ட நிரூபிக்கவே முடியாது. அக்கா என் மேல அவ்வளோ நம்பிக்கையோட இருக்கா. நீ சொன்ன அப்படின்னா அவ நம்புவாளா? நீ சொன்ன அப்படிங்கறதுக்கெல்லாம் அவ நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஆதாரத்தோட நிரூபிச்சா உங்க அக்கா நம்பிதானே ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆதாரத்தோட நீயும் அந்த சிவனாண்டியும் இன்னும் தொடர்புல தான் இருக்கீங்க. ரெண்டு பேரும் இன்னும் ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. யாருக்கும் தெரியாம சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு நிறைய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் ஆதாரத்தோட அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ அப்படி பண்ணாலும் நான் அக்காவை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சிருவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, தகுந்த ஆதாரத்தோட அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? அதுக்கு வில்லி சிரிக்கிறாங்க, இங்க பாரு, நான் எவ்வளவோ பிரச்சனைகளை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அக்காவை எவ்வளவோ ஏமாத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என்னால வர முடியாதா? கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் நான் ஈஸியா வந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, நீ தப்பிச்சிருவேன் அப்படின்னு உனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நீ இப்படி பேசுற. சரி, ஓகே, இன்னும் 2 நாள்ல நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நான் அத்தை கிட்ட ஆதாரத்தோட நிரூபிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன். முக்கியமா இதெல்லாம் நான் எதுக்காக பண்றது தெரியுமா? நீ என்னையும் ரேவதியையும் பிரிக்கிறதுக்காக இடையில புகுந்து அவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டியல்ல, அந்த திட்டத்துக்கான ஒரு பழி வாங்குதல் தான் இது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ வில்லி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த டிரைவர் பையன் என்ன சொன்னாலுமே அதுல ரொம்பவே வந்துட்டு கான்பிடண்டா சொல்லுவான். எனக்கு என்னமோ இவன் இந்த வாட்டி சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே. ஒருவேளை இவன் நம்மளை பத்தின ஆதாரத்தை அக்கா காரிக்கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்றது? நான் என் புருஷன் கூட பேச முடியாம போயிரும். அப்படி இல்லைன்னா அக்கா காரி என்னை வீட்டை விட துரத்திடுவா. இதனால நமக்கு தான் பெரிய பிரச்சனை வாய்ப்பு இருக்கு. இது என்ன பண்றது அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம வில்லி வந்துட்டு நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம இப்ப ரொம்ப பிரச்சனையில சிக்கிக்கிட்டோம். அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன் சந்திரா என்னாச்சு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு
இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னை மிரட்டிட்டு போறான். அதுக்கு வில்லி சொல்றத கேட்டுட்டு அவரு கேக்குறாரு, என்னது அந்த டிரைவர் பையன் உன்னை வந்து மிரட்டினானா? அவன் எதுக்குடி உன்னை வந்து மிரட்டுறான் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க அவனையும் ரேவதியையும் பிரிச்சு வச்சுட்டேன்னு டாக்டர் கிட்ட போய் சொல்லி அதுக்கு பழிவாங்க விதமா நான் இன்னும் உங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்கேன், உங்களால நிறைய பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்க போறானா. அதுவும் யாருக்கிட்டனா என் அக்கா காரிக்கிட்ட. ஒருவேளை அக்கா காரிக்கு மட்டும் நான் இன்னும் உங்க கூட தொடர்புல இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அக்கா என்ன சும்மாவே விட மாட்டா. என்னை கண்டிப்பா வந்துட்டு அவ வீட்டை விட்டு துரத்திடுவா. இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து என்னை அடியோட பிரிச்சிருவா. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, உன் அக்கா இப்போ உன் மேல முழு நம்பிக்கையில இருக்கா. அந்த டிரைவர் பையன் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவ நம்ப மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் மேல கோவத்துல இருக்கா. சோ நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க அந்த நம்பிக்கையில தாங்க நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா மயிலுக்கு ஃபோன் பண்றாரு. மயிலு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க சகல, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட போறோம், அதுக்கான ஒரு பிளான் பண்ண போறோம் அப்படின்னு. மயிலு சொல்றாரு, சகல இந்த வார்த்தைய உங்க வாயிலேருந்து எப்படி வர வைக்கிறது அப்படின்னு தான் நான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொல்றதை கேட்டுட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அந்த சந்திராவுக்கு சீக்கிரம் முடிவு கட்டணும். அவங்களால எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும். இப்போ நீங்களும் ரேவதியும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவதான் தெரியுமா. அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலும் சிறங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில வந்துட்டு ஹீரோ சொன்ன பிளான் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டா அந்த சந்திரா எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறத கரெக்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சந்திரா பயத்திலே இருக்காங்க. நம்ம எங்கேயுமே போக கூடாது, கண்டிப்பா அந்த டிரைவரை பையன் நம்மளை பத்தின ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான், நம்ம அதுக்கு கண்டிப்பா இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு வில்லி வீட்டிலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மயிலு இருக்காருல்ல, அவரு கரெக்டா சந்திரன் எங்கெல்லாம் போறாங்க வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, என் புருஷனை போயிட்டு பார்த்து 2 நாளைக்கு மேல ஆக போகுது, இவனுங்களுக்காக நம்ம போய் நம்ம புருஷனை பார்க்காம இருக்க முடியுமா. நம்ம போய் நம்ம புருஷனை பார்ப்போம், என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிப்போம் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டை விட்டு நடுராத்திரி 12 மணி போல வெளியில வராங்க. அப்போ வில்லி வெளியில வர்றது நம்ம மயிலுக்கு தெரிஞ்சு போயிருது. அப்ப மயிலு நினைக்கிறாரு, இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன், இவங்க எப்ப வெளியில வருவாங்க அப்படின்ட்டு. நம்ம மயிலு என்ன பண்றாருன்னா நேரா வெளியில வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வராங்க. வில்லி வந்து என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு நேரா சிவனாண்டிய பாக்குறாங்க. என்னங்க உங்களுக்கு உடம்பு எப்படிங்க இருக்குது, கையை தேவலாமாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் இங்க மருந்துக்கு காயம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ ஏன் அதை நினைச்சு கவலைப்படுற சந்திரா. சந்திரா சொல்றாங்க, எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும், இப்போ நான் மட்டும் உங்க பக்கத்துல இருந்தேன்னா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன். ஆனா என்ன நடக்குது பாத்தீங்களா, நமக்கு நம்மளால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலைங்க. கடைசி நேரத்துல அக்கா அந்த மாதிரி பண்ணதுனாலதான் நான் வந்து உங்களை இப்படி தாக்குற மாதிரி ஆகிருச்சு. இல்லைன்னா நான் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன். அக்கா கறி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை எச்சரிச்சு எப்படியாவது உங்களை தப்பிக்க போக வச்சிருப்பேன். ஆனா அக்கா கறி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அங்க வந்த பிறகுதான் நீங்களே அந்த இடத்துல இருக்கிறது தெரியும். இல்லைன்னா எப்பவோ உங்களை நான் தப்பிச்சு போங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த அக்கா கறி தான் பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணிட்டா. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம சிவனாண்டி சொல்றாரு, விடுசந்திரா, நடந்தது நடந்து போச்சு, அதை பத்தியே திருப்ப திருப்ப யோசிச்சு நீ என்ன பண்ண போற வீடு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரிங்க. உங்களை வந்துட்டு சிவனாண்டியும் சந்திராவும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே வந்துட்டு நம்ம சிவனாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறத மயிலு வந்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டு நேரா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, சகல நீங்க சொன்ன மாதிரியே இந்த சந்திரா நேரா சிவனாண்டியை தான் பார்க்க வந்தாங்க. 2 பேருமே ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பியிருக்கேன், பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நம்ம வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோவை பார்த்ததும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இது போதும் அந்த சந்திராவை அத்தை கிட்ட சிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஹீரோ அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நேரா மயிலுக்கிட்ட, சரி இதுக்கப்புறமும் அங்க நிக்காதீங்க,
நீங்க அங்க நின்னீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, மறுநாள் காலை பொழுது விடிஞ்சதும் நேரா வந்துட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல பொருளை மாதிரி வீட்டுல இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரத ஈஸ்வரி பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா தான். ரொம்ப நாளா இந்த குடும்பத்துக்கு மறைமுகமா ஒருத்தவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்கள உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவன் தேவையில்லாம டைவர்ட் பண்றதுக்காக வந்திருக்கான், இவன் பேசுறத நீ கேட்காதக்கா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, நீ சொல்றதையெல்லாம் நாங்க கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க, ஆனா நான் ஒரு விஷயத்த காமிப்பேன், அது நீங்க நம்பிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் எதை காமிச்சாலும் நீ நம்பாதக்கா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, அத்தை எதுவா இருந்தாலும் பார்த்துட்டு பேசுங்க, உங்க தங்கச்சி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்பாதீங்க அப்படின்னு ஹீரோ ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோல கரெக்டா சந்திரா அந்த சிவனாண்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்டடா இருக்கு. அதுல சந்திரா என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்காக அந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னா, அக்கா கறியை எப்படியாவது பழிவாங்கி அக்காவை வீட்டை விட்டு துரத்தி உங்களை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும், அந்த சொத்து எல்லாமே என் கைக்கு கிடைக்கணும், நம்ம 2 பேருமே சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள வாழணும், எந்த வீட்டை வச்சு என்னை வீட்டை விட்டு துரத்தினாலோ அந்த வீட்டை நம்ம ஆக்கிரமிக்கணும், அதுக்காக தாங்க நான் இவ்வளோ இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. நேரா அரே சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா இது, இதுல இருக்கிறது எல்லாமே உண்மையா, என் தங்கச்சி கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது, ஆனா நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு, ஏன் சந்திரா நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அது எதுவுமே உண்மை இல்லக்கா, ஏன்க்கா நீ அவங்க சொல்றத போய் நம்புற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய அட்டூழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஈஸ்வரி வந்து சந்திராவை பத்தி கேக்குறாங்க, நீ ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, என் தங்கச்சி அப்படின்னு நான் உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், ஏன்டி நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அந்த சந்திராவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, ஏன்டா நீ இப்படி என் அக்காவே என்னை பிரிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்கே வேண்டாம், இந்த வீட்டை விட்டு கிளம்பி போ, உனக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தானே ஆசையா இருக்கு, நீ அவன் கூடயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. நேரா ஹீரோவை பார்த்து, உன்னாலதான் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே உன்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு, நீ தான் வந்துட்டு தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டு இருந்த, நீ நல்லவளா இருந்திருந்தா உனக்கு என்னைக்குமே நாங்க பிரச்சனை கொடுத்துருக்க மாட்டோம், நீ அத்தை கூடயே கடைசி வரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனா நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீ பண்ண தப்புக்கு தான் இன்னைக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற, நாங்க என்னைக்குமே வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு பொறுப்பாக முடியாது, நீ சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்க, அதுக்கான தண்டனையை தான் இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் சந்திரா ஷாக்